காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவரு ஒரு கேள்வி எழுப்புறாரு அந்த அதிகாரிகள் கிட்ட. அது மட்டும் இல்லாம ஒரு அயோக்கிய பையன்லாம் பொதுப்பணித்துறை அமைச்சரா வந்து உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சில தன்னுடைய ஆதங்கத்தை அந்த இடத்துல கொட்டாரு. ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால இவர்களை ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது அவர் வந்து நீங்க ஒரு ஜாதிய மிக ஸ்ட்ராங்கா வைக்கிற குற்றச்சாட்டு வந்து ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோடு பாக்குறீங்க. ஜாதிய கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடியவர் தான் இந்த துறையுடைய அமைச்சர். அந்த பகுதி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது அவரே தானே. அதனால அந்த அடிப்படையில் தான் அவர் கேட்கிறாரு. சரின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இல்லை நாங்க கவனக்குறையா விட்டுட்டோம் ஏதாவது ஒன்று சொன்னா கூட நியாயமான விமர்சனமா அது இருக்கா. அதை விட்டுட்டு இதை கூட நான் இழந்துட்டா நிர்வாணம் ஆயிடுவேன், என்ன இந்த சுயமரியாதை விட்டுட்டா அப்படிங்கிறத அதோடைய அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு புண்பட்டு பேசுறாரு. இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கும் போது இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு விடுபடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்படியான விஷயங்கள் திமுக தரப்பு தானே நடக்குது. நீங்க எங்கேயாவது வேற ஒரு அதிமுக தரப்புல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப என்னன்னா திமுக தரப்பு மட்டும்தான் பேசுவது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் ஒரு ஜாதிய சிந்தனைகளோட இருக்கிறாங்க. அதிமுகவுடைய எம்எல்ஏவே இருந்தாலும் அது அவருக்கான இடம் இல்லைங்க. அது கொடுத்து தானே ஆகணும். அது செல்வப்பிரதை போன்றவர்களே கூட்டணியில் கூப்பிடல தலைவர், மாநில தலைவருங்க, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர். அவருக்கே இந்த நெருக்கடினா எப்படி இது சரியா இருக்கும்? எடப்பாடியார் முதலமைச்சராக ஆனதனால் அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் மீண்டும் அந்த மக்களுடைய பெருவாரியான வாக்குகள் வாங்குறதுனால தடுப்பதற்காக அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சமூகத்தை ஒருங்கிணைப்போம் அல்லது அது மட்டும் அரசியல் பண்ணுவோங்கிற நோக்கம் தானே தவிர யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் சார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கினதுனால ஏரிகள்லாம் திறந்து விடக்கூடிய செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் செம்பரம்பாக்கம் ஏரியில நீர் திறக்கும் பொழுது தன்னை எதற்கு கூப்பிடலை, எனக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியின் எம்எல்ஏவான செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவரு ஒரு கேள்வி எழுப்புறாரு அந்த அதிகாரிகள் கிட்ட. அது மட்டும் இல்லாம ஒரு அயோக்கிய பையன்லாம் பொதுப்பணித்துறை அமைச்சரா வந்து உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சில தன்னுடைய ஆதங்கத்தை அந்த இடத்துல கொட்டாரு. ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இதற்கு பின்னாடி திமுக கட்சி இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கே இந்த கட்சியில சரியான மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வருது. இந்த ஒரு செயலை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இப்ப செல்வப்பிரதை திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாரு, அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ. அப்போ இதே வந்து ஒரு திமுக எம்எல்ஏ இருக்குது, அவருடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு ஏரியை வந்து திறப்பாங்கன்னா திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு. கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால இவர்களை ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது அவர் வந்து நீங்கள் ஒரு ஜாதிய மிக ஸ்ட்ராங்காக வைக்கிற குற்றச்சாட்டு வந்து ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்க. ஜாதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர் தான் இந்த துறையுடைய அமைச்சர், அயோக்கிய அமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இந்த அளவுக்கு கடுமையாக அவர் சாடுறது காரணம் அந்த இதோடைய அமைச்சர், துறை அமைச்சர், அதாவது சட்டமன்ற உறுப்பினர், அவர் போய் ஓப்பன் பண்ணும்போது இருக்கிறதுங்கிறது ஓப்பன் பண்ணி வைக்கிறது. அப்போ ஏன் கையால் ஓப்பன் பண்ணா, உங்களுக்கு இப்போ ஜாதிய கண்ணோட்டம் தானே இருக்கு, ஒரு தலித் ஓப்பன் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான இதில் கேட்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஊரில் அவங்க திமுக எம்எல்ஏ இருக்கிற இதில் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறதான். இது உடனே வந்து துரைவன் போன்றவர்கள்லாம் ஒன்று என்ன பண்ணால் அதுக்கு வந்து ஒரு முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பெரிய டேம், மேட்டூர் டேம் மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம அப்படி செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, அதிகாரிகளை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ இதே செம்பரம்பாக்கம் ஏரியில் திறந்தா நம்ம முடிச்சூரில் வெளில வந்து பல பேர் இறந்த சம்பவம் நடந்துச்சு. என்ன ஆக அவர் கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அங்கே ஏரி திறந்து செம்பரம்பாக்கத்தில் ஏரி திறந்தா அந்த பகுதியெல்லாம் பாதிக்கும். என்ன தாம்பரம், பெருங்களத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், என்ன விளைநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அக்கறையில் அவர் கேட்குறாரு. ஏன்னா பாதிப்பு உண்டானதுக்கு பிறகு அவரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பதில் சொல்லி ஆகணும். ஆக அதுக்கு தான் அந்த பகுதி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது அவரே தானே. ஆமாம், அதனால் அந்த அடிப்படையில் தான் அவர் கேட்குறாரு. சரின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இல்லை நாங்கள் கவனக்குறையாக விட்டுட்டோம் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட ஒரு நியாயமான விமர்சனமாக அது இருக்கான். அதை விட்டுட்டு செஞ்சதையே தப்பையே நியாயப்படுத்தி பேசுவது இருக்குல்ல, அப்படியான ஒரு விஷயமாக தான் துரைமுருகன் அவர்களும் ஏவாவேலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வந்து இவர் ஸ்ட்ராங்கான ஒரு
இதை வச்சிருக்காரு. இது என்னன்னா இத்தனை நாள் அவர் கூட்டணியில் இருந்ததுனால நிறையா பேர் என்ன சொல்லலாம், செல்வ பிறந்தகை ஒரு திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார், என்ன திமுகவுடைய அளவே பார்ப்பாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல வரைக்கும் அப்படித்தானே சார் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆனால் இந்த விஷயங்கள்ல ஒரு ஜாதிய கண்ணோட்டம் இருக்குங்கிறதா அவர் உணர்றது. இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு இதாக பேச மாட்டார். என்ன பேசக்கூடிய ஆளும் கிடையாது. திமுக ஆதரவாக பேசிட்டு இருந்தாலும் தான். நீங்கள் ஒரு வேலுமரன் கூட அப்பப்போ ஏதாவது கூட்டணியில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தமிழர்கள் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் கோரிக்கை வச்சிருக்காரு, முரண்பட்டிருக்காரு, சட்டமன்றத்தில் பேச அனுமதிகள் இது பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் அப்படி எதுவுமே செய்யலை. இல்லை, தேர்தல் நெருக்கத்தில் இது போன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது இது தேர்தல் டிமாண்ட் வைக்கக்கூடிய ஒரு விஷயமானும் பார்க்கப்படுது. என்னன்னா, இதற்கு முன்னாடி முருகர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுதும் இவர் ஒரு தலித்தன்றதுனால அவரை உள்ள போய் பார்க்கறதுக்கான அனுமதி கொடுக்கல அப்படின்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. அதிலும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து எந்த திமுக அமைச்சர்களும் எந்த திமுக நிர்வாகிகள் கூட வாய் திறக்காம இருந்தாங்க. அப்போ அதுல ஒரு ஆதரவு கிடைக்கலன்னு கோபப்படாதவர் இப்போ இந்த அளவுக்கு பேசுறது தேர்தலுக்காக வைக்கப்படும் டிமாண்டா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதே சார். இது தேர்தலுக்காக செய்யப்படுறது அப்படின்னு அது ஏன்னா தேர்தல் வர்ற நேரத்தில் அதை கவனிக்கப்படும். ஆனால் அவர் சொல்ற குற்றச்சாட்டு இதுக்கு மேலே ஒரு கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு அவர் ஒரு அனுமதிக்கல அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கும் போது இது ஒரு திட்டமிட்ட ஒரு விடுபடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவர்கள் குறை சொல்கிற எத்தனையோ கட்சிகள் அப்படி செய்யலை. இப்போ சமீபத்தில் கூடங்க திரௌபதி மூர் அவர்கள் என்ன பண்ணாங்க, சபரிமலைக்கு போனாங்க. ஒரு பெண்ணாகவும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே ஜனாதிபதியாக இருக்கிற அவர்கள் சபரிமலைக்கு போனாங்க. இவர்கள் தான் இங்கே பிரச்சனையை கிளப்பினாங்க. ஆனால் ஒரு வயதில் மூத்த பெண்கள் சபரிமலைக்கு போகலாம் அப்படின்னு ஏற்கனவே பல ஆண்டுகளாக கடைபிடிக்கிறது தான். குழந்தையாக இருக்கும்போது போகலாம், இடைப்பட்ட நடுத்தர வயதாக இருக்கும்போது மட்டும் போக முடியாது இப்படிங்கிற இடத்துல இருந்ததை போனாங்க. இதே மாதிரியான ஒரு நடைமுறை திமுக கடைபிடிக்கிறானா அது இல்லை. என்ன ஏன்னா திமுக என்பது இப்படி ஒரு ஏமாற்றுகிற ஒரு பொய்யா ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ண இடமா தான் இருக்கா தவிர ஏன்னா நிறையா சம்பவங்கள் இருக்குது. அவங்களுக்கு திண்டிவனத்தில் ஒரு கவுன்சிலர் காலில் விழ வச்சாங்களா தலித்த ஊழியரை அப்படின்னு சம்பவம் நடந்தது. பார்லிமெண்ட்டுக்குள்ளே எங்களை பேச அனுமதிக்கலான்னு சொல்லி டிஆர் பாலு நம்ம என்ன தீண்டத்தக்கவர்களா அப்படின்னு கேட்டாரா? ஏன்னா இப்படி தலித் விரோத போக்காவே என்ன தெரியாத இவர் திருமாவளவன் அவர்களை உட்காதற்கு பிளாஸ்டிக் சேர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்களா? இப்படியான விஷயங்கள் திமுக தரப்பு தானே நடக்குது. நீங்கள் எங்கேயாவது ஒரு அதிமுக தரப்பில் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி எதுவும் நடக்கலை. அப்போ என்னென்னா திமுக தரப்பு மட்டும்தான் பேசுவது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் ஒரு ஜாதிய சிந்தனைகளோட இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த ஏவா வேலு அவர்கள் வேணும்னே ஜாதிய பிரச்சனையை தூண்டும் விதமாக நடந்துக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். திருவண்ணாமலையில் தேவையில்லாமல் அன்புமணியை இழுத்து பேசுகிறார். பேசும்போது உன் தாத்தா வல்லாள மகாராஜா கோயில் கட்டுறான்னா என் பாட்டை மேலே கலசத்தை வச்சான் அப்படின்னு சொல்லி கோபுரத்தை கட்டினான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அப்போ இவர் எம்மணி பாட்டன் என்பது ஒரு ஜாதிக்குள்ளே கொண்டு வர்றார். அப்போ இவருடைய பாட்டன் சொல்லி இன்னொரு ஜாதிக்குள்ளே வர்றார். அப்போ ரெண்டு பேருக்குமான ஜாதியை மோதலை தூண்டு விதமாக அது பேசலையாது. ஆக ஏவா வேலு இப்படி பேசுவதை தான் எனக்கு தெரிஞ்சு இவர் செல்வ பிறந்தகை போன்றவர்கள் அவர் அது ஒரு அயோக்கியத்தனமானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்டமான பதில் அவர் சொல்லியிருப்பார். ஆக ஏன்னா அவர்கள் கூட இருந்தே பார்க்குறாங்க. இவர் கூட்டணிக்குள்ளே இருந்தே இவர்கள் இப்போ எப்படி செயல்படுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன ஜாதிய உணர்வில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆக இதுதான் திமுகவுடைய முகமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கூட்டணிக்கான விஷயம் வரும்போது டிமாண்டுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா இது உண்மையிலே ஒரு ஒரு அக்கறை செலுத்த வேண்டிய நியாயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கூட்டணியை தாண்டி என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பகுதியில் போய் ஒரு ஏரியை திறந்து வைக்கிறதுங்கிறது சாதாரண நடைமுறை. இது ஏன்னா இந்த நடைமுறைக்கு கூட அவரை இல்லைன்னா அப்புறம் என்ன இவங்க ஒரு ஜனநாயகத்தை எதிர்கட்சியே அதிமுகவுடைய எம்எல்ஏவே இருந்தாலும் நீங்க அது அவருக்கான இடம் இல்லைங்க. அது கொடுத்து தானே ஆகணும். அது கொடுக்க மாட்டேன் எப்படி மறுப்பீங்க? அப்போ ஜாதிய கண்ணோட்டம் திமுக இருக்குங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. இன்னொரு விஷயம், அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது திரு செல்வ பெருந்தகை என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கோவணமே சுயமரியாதை தான், அதை கூட நாங்க கொடுத்துடணுமா அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. இது ஒரு வாட்டி இந்த ஒரு பிரச்சனைக்காக அவர் சொல்ல வேண்டிய இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இவங்க தொடர்ச்சியா ஒரு சாதி ரீதியிலான ஒரு அடக்குமுறையை சந்திச்சதோட வெளிப்பாடா இந்த பேச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார்.
இல்லை அது அப்படி இருக்கிறதுனால தான் அவர் அதை பேசுகிறாரு. ஏன்னா எந்த அளவுக்கு நான் அதிகபட்சமாக அவங்க கையில் இருக்கிறதே சுயமரியாதைங்கிற ஒரு ஆடை தான். அந்த அந்த ஒப்பிட்டு பேசுகிறாரு. என்ன இதை கூட நான் இழந்துட்டா நிர்வாணம் ஆகிடுவேன், என்ன இந்த சுயமரியாதை கூட விட்டுட்டா அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு புண்பட்டு பேசுகிறார். அப்போ அந்த கூட்டணிக்குள்ளாகவும் திமுக, குறிப்பாக திமுக தலைவர்கள் கிடையாது. ஏன்னா ஆர்எஸ் பாரதி என்ன பேசுனாரு, நான் கலைஞர் பிறக்கலைன்னா திமுகங்கிற இது இல்லைன்னா யார் நீங்களாம் வந்து என்ன வேலை செஞ்சுருப்பீங்க அப்படின்னு ஒரு ஜாதிய மனப்பான்மையோடு பேசினார் இல்லையா. இதுதான் இங்கே பரவி கிடக்குதுங்க. இங்கே இவர் பொன்முடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு ஒரு பேரூராட்சி மன்ற தலைவியை ஆக்கிட்டு அந்த பேரூராட்சி மன்ற தலைவிட்டு என்ன சொல்கிறாங்க மேடையில் பேசும்போது, அம்மா நீங்கள் என்னம்மா நீங்கள் சீதனம்மா உங்களை நாங்கள் தலைவியாக்கினாலம்மா உங்களை எந்த பொறுப்பு கொடுத்தாலம்மா அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டி மக்களுடைய பேசுவது என்பது அது ஒரு ஜாதிய எண்ணம் இல்லாமல் வேறு என்னவா இருக்கும்? என்ன இங்கே எப்படி பேசிக்கிறது உடனே பேரை நாங்கள் ஜாதி. இங்கே பாருங்க, நம்ம இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் சாலைன்னு இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த முத்துராமலிங்க தேவர் சாலையை முத்துராமலிங்க சாலைன்னு மாற்றிட்டாங்க. தமிழர்களுடைய பேர்கள்லாம் மாற்றுறாங்க. என்ன மாற்றிட்டு அங்கே சம்மந்தம் இல்லாமல் இப்போ வன்னியர் தெருன்னு திருவேற்றூரில் இருக்க வன்னியர் தெருவை மாற்றி ஜாதி சண்டை தூண்டுறதுக்கு காமராஜர் தெருன்னு பேர் வைக்கிறாங்க. வன்னியர் தெருவை மாற்றிட்டு நீங்கள் வன்னியர் தலைவர்கள் யாராவது பேர் வைக்கணும். என்ன அதை விட்டுட்டு சாதி ரீதியிலான பெயர்களை நீக்கும் ஒரு நடவடிக்கை தான் அந்த பெயர்களை நீக்கிட்டு இதுல முரண்பாடு இருக்கு. காமராசர்ன்றது ஒரு சாதிய தலைவரா நம்ம ஏன் சார் பார்க்கணும்? அவர் வந்து ஒரு பெருந்தலைவர், ஒரு கர்ம வீரர், முன்னாள் முதலமைச்சர், அப்படி பார்ப்போமே. இல்ல நீங்க ஒண்ணு இல்லைங்க, காமராஜர் பேரை ஒரு இடத்துல தெருவுக்கு வச்சிருக்கீங்க. அந்த தெருவுல பேரை நீக்கிட்டு இன்னும் ஒரு வன்னியர் தலைவர் ஒரு SS ராமசாமி படையாச்சார் பேரை இங்க வைக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க மக்கள். என்ன ஏன்னா சமூகம் சார்ந்து தான் வரணும்னு நினைப்பாங்க. இது ஒரு பக்கம் பிரச்சனை. அதாவது வன்னியர் இருக்கிற ஏரியாவில் நீக்கினீங்கன்னா அப்படி கொண்டு வாங்கன்னு சொல்ல வரோம். நீங்க பொதுவாக எத்தனை இடம் இருக்கு? காமராசர் தான் நம்ம வைக்க போறோம். காமராசர் நாடாருன்னு வைக்கலையே. இல்ல அதுக்கு நிறைய பண்ணணும். இப்போ உளுந்தூர்பேட்டையில் பார்த்தீங்கன்னா கந்தசாமி புரம்ன்ற பேரை அவர் வந்து கந்தசாமி படையாச்சி. அவர் வந்து 51 செஞ்ச முதல் எம்எல்ஏ, அந்த தொகுதியுடைய முதல் எம்எல்ஏ சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு. ஆனால் அவரோட பேரை நீக்கலை. என்ன பண்ணிட்டாங்கன்னா கலைஞர் பிரதான சாலைன்னு உருவாக்குறாங்க. அதாவது மெயின் ரோடு, பிரதான சாலைனா பெரிய ரோடு. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியாருக்கு வந்து தெருவாக இருக்குது, பெரியார் தெரு அண்ணா தெருன்னு இருக்குது. இங்கே மட்டும் கலைஞர் பேரை பெருசுப்படுத்தணுங்கிறதுக்காக கலைஞர் தெருன்னு சொல்லி கலைஞர் பிரதான சாலையை ஆக்கி அந்த கன்சாமபுரத்தை வந்து அந்த கன்சாமபுரத்துக்குள்ளதான தெரு இருக்கு, ஆனால் அதை பெருசாக கட்டுறாங்க. கருணாநிதி கொண்டு வரதுக்காக முயற்சிங்க, கலைஞர் கருணாநிதி பிரதான சாலைன்னு பார்க்குறாங்க. அதுபோல் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன் பேர் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை செய்கிறாங்க. இதுக்கு வந்து இப்போ இதில் என்ன முரண்பாடாக, இப்போ ஜிடி நாயுடு பாலம் மேம்பாலம்னு ஒன்று திறந்தாங்க. ஆனால் ஜிடி நாயுடு மட்டும் ஜாதி பேர் இல்லையா? அப்போ அந்த தெலுங்கு சமூகத்துக்கு அது கிடையாதா? அப்போ இதுதான் நம்ம கவனிக்கப்படுது. ஒரு தலித்து ஒரு தமிழர்கள் சார்ந்த சாதிகளை, தமிழ் குடிகள் சார்ந்த ஜாதிகளை பேசும்போது பேரை நீக்கணுங்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் பேர் நீக்கிறாங்க. இப்போ கோவையில் கவுண்டம்பாளையம் போன்ற கவுண்டர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பேரெல்லாம் நீக்குங்க, கடலூர் வன்னியர் பாளையம்ங்கிற பேரை நீக்குங்க போன்ற விஷயங்கள்லாம் இவங்க பேசுகிறாங்க. அப்படி இதெல்லாம் நீக்க சொல்கிறாங்க. நீக்கிறதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், கொஞ்சம் மெதுவாக நடந்துட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் சரி. ஆனால் அதை ஜிடி நாயுடு பேர் வைப்பாங்க, நம்ம உழவர் கட்சியுடைய தலைவர் நாராயணசாமி நாயுடு பேர் வைப்பாங்க. நீங்கள் நாராயணசாமி நாயுடு அடையாளப்படுறதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது. என்ன உழைப்பு அப்போ இப்படி செய்யாமல் ஜாதி பேர் ஏன்னா இது வாக்கு வங்கி தான். அதிமுக கொங்கு மண்டலத்தில் இது ஏன்னா கோயம்புத்தூரில் செய்கிறதுனால கொங்கு மண்டலத்தில் அதிமுக வாங்குகிற வாக்கு வங்கி பெருசு எனப்படுறது அதிகபட்சமாக திமுக தோல்வி அடைஞ்சது கொங்கு மண்டலத்தில் தான். ஆக எடப்பாடியார் முதலமைச்சராக ஆனதனால் அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீண்டும் அந்த மக்களுடைய பெருவாரியான வாக்குகள் வாங்கிறதுனால அதை தடுப்பதற்காக அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சமூகத்தை ஒருங்கிணைப்போம் அல்லது அது மட்டும் அரசியல் பண்ணுவோங்கிற நோக்கம் தானே தவிர இவர்களுக்கு ஜாதியை நீக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது திமுகவுக்கு. ஆக அதைத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுது. அது வெளிப்படுறதுனால தான் செல்வப்பிரதை போன்றவர்களே கூட்டணியில் இருக்க தலைவர், மாநில தலைவருங்க, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர், அவருக்கே இந்த நெருக்கடினா எப்படி இது சரியா இருக்கும்? அவருக்கு ஆதரவு குரல் இப்ப வரைக்கும் யாரும் கொடுக்காம இருக்காங்களே. சரி, எதிர்ப்பு குரல் துரைமுருகன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க. இப்போ பட்டியல் சமூக மக்களின் ஒரு பெரும் தலைவரா பார்க்கக்கூடியவர் தொல் திருமாவளவன் MP அவர்களும் அதே கூட்டணியில தான் நீடிக்கிறாங்க. ஆனா அவர் கூட இவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு குரல் எழுப்பாம இருக்காரு இன்னும். அதாவது திருமாவளவர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கிற ஒரே விஷயத்துக்காகவே நீங்கள் திருப்பி வந்து இது போன்ற பிரச்சனைகளை குரல் கொடுக்காம
என்ன அந்த பார்லிமெண்ட்டில் டிஆர் பாலு சொன்ன விஷயத்துக்கு என்ன சொன்னார்? தோழமை சுடல் அப்படி தானே சொன்னார். ஆக அதாவது ஒரு ஸ்ட்ராங்காக கண்டிக்க வேண்டிய இடத்த கண்டிச்சுட்டாங்க. அவனும் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாஸ்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். அவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும், திமுகவில் இருந்தாலும் அண்ணா திமுகவில் இருந்தாலும், தனக்கான கோரிக்கையை கேட்டு வென்றெடுக்கக்கூடியவர் ஒன்று. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பொது பிரச்சனை எதுக்கு வேணாலும் வரட்டுமே. என்ன ஒரு நாடார்களுக்கே வந்தாலும் சிபிஎஸ்சி பாடத்தில் நாடார்களுக்கு வந்து இப்படி தப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டணியில் இருந்தாருங்க பிஜேபியோட கூட்டணி, மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டம். ஆனால் அதை நீக்குங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சார். என்ன அதை நீக்கிறாங்க. அதன் பிறகு இப்படி ஏன் நம்ம பிஜேபி கூட தானே இருக்கோம். அந்த கூட பிஜேபி கூட இருந்தாலும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசினவர், எதிராக பேசிகிட்டு இருக்கிறவர். என்ன அப்போ அந்த இருமொழி இந்த டிமாண்டு தான் ராமதாஸ்கிட்ட இருக்கிற மாதிரி திருமாவளவன்ட்ட மற்ற தலைவர்கிட்ட இல்லைங்கிறது நம்ம வருத்தப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு தலித் தலைவராக அறியப்படுறவரே ஒரு இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு 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 குரல் கொடுக்காம இருந்தார்னா எப்படி அதன் போக்கு போகும்? என்ன நான் எதை வேணாலும் செய்யுங்க. அரசியலில் அதை இன்னைக்கு இவங்களோட கூட்டணி, நாளைக்கு இந்த கூட்டணி வேறு கூட்டணியோட வரலாம், யார் கூட வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாயன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நாயத்தை நோக்கி நகரம்ல. அதனால தாங்க மீண்டும் 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 அதிமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் உதவி இருக்குது. என்ன உதவி இருக்குன்னா 2001 இவர்கள் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் போது அவர்களுடைய சொந்த சின்ன உதயசூரியனில் போட்டியிட சொல்கிறாங்க. திமுக சின்னத்தில் 10 சீட்டு, 8 தமிழ்நாட்டில், 2 பாண்டிச்சேரிலையும். ஆனால் அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை 2006 புரட்சி அம்மா அவர்கள் கூட்டணிக்கு சேர்த்து அவர்கள் விரும்புகிற சின்னம், நீங்கள் உங்கள் சின்னத்தை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட வச்சாங்க. அந்தளவு ஜனநாயகத்துவம் நம்ம நடந்துக்கிட்டாங்க அதிமுக. ஆனால் திமுகவுக்கு அப்படி நடந்துக்காத திமுகவுக்கு தொடர்ந்து வந்து இவர்கள் முட்டு கொடுப்பது வேலையாகவே இவர்கள் செய்தால், விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் செய்தால் அது எப்படி வந்து ஒரு நியாயமாக இருக்கும்? முதல்ல அது அரசியல் தாண்டி அது எப்படி நியாயமாக இருக்கும்? எப்போ பார்த்தாலும் திமுகவிற்கு நான் முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எல்லாரும் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு சரிந்து வரும் கட்சிக்கு தான் வந்து முட்டு கொடுத்து நிப்பாட்டணுமே தவிர அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய கட்சிக்கு கிடையாது அப்படின்னு ஒரு பதிலடி கொடுக்குறாரு. அதாவது அது அசுர பலமா இல்லையான 2014 ஒரு எதிர்கட்சியாக கூட கிடையாது. 2011 எதிர்கட்சியாக இருந்தது விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக. என்ன 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இப்போ நம்ம கூட பார்த்தோம் 2011 2021 வரைக்கும் வரல. இப்போ 21 வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடிச்ச பிறகு கூட பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் ஒரு 20 லட்சம் வாக்கு வித்தியாசங்கள் தான் இதை வெற்றி பெற்றார்கள். அந்த 20 லட்சம் வாக்கு வங்கிகளும் அதிமுக இப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. அதில் டிடிவி தினகரன் போன்றவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டார்கள். அவர் அது அந்த மாதிரியாக போச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த சூழல் இல்லை. என்ன ஆனால் அது அசூர பலத்தில் இருக்குதுன்னா இவங்க ஏன் விஜயை பார்த்தெல்லாம் பயப்படணும்? என்ன கரூர் சம்பவத்தில் என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும், ஆனால் விஜயை ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளே ஏன் கொண்டு கைது செய்யணுங்க நடக்காதுங்க. ஏன்னா கூட்டம் நடத்துகிறாங்க, எல்லா கூட்டத்துக்கான எல்லா பொறுப்பையுமே தலைவரை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா எல்லா கூட்டங்கள்லையும் நாளைக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அவரே பொறுப்புங்கிறத இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு விசாரணை வளையத்துக்குள் விஜயை கொண்டு வரணும். இல்லை ஏன் கொண்டு வரலன்னா நாளைக்கு கைதுன்னு ஒன்று பண்ணால் இல்லை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தால் என்னன்னா விஜயுடைய ஆதரவு பெருகும். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு கூட விஜய்க்கு ஆதரவு தான் பெருகிருக்கு. யாரும் வந்து ஐயோ இது வந்து விஜய் பண்ண தப்பு, இனிமேல் விஜய் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம்ல, ஐயோ இவங்க எல்லா திமுக வந்து விஜயை போட்டு காலி பண்ணதாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது விசாரணையெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரிய வரும். ஆனால் மக்களே ஒரு முடிவெடுத்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து திமுகவுடைய வேலை, அதாவது கொள்ளணுங்கிற நோக்கம் இல்லை, ஆனால் தொந்தரவு பண்ணணும்னு நினச்சாங்க, அது போய் தப்பாக போய் நடந்து போச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்களே பேசிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் விஜய் பார்த்தியா அசூர பலத்திற்கு கட்சி பயப்படுது. என்ன ஏன்னா அவர் அசூர பலத்தில் இல்லை, ஜெயிச்சதே 20 லட்சம் வாக்குகள் தான். அன்றைக்கி பிஜேபிலாம் வந்து 3% வாக்கில் இருந்தாங்க. இன்றைக்கி பிஜேபி 11% வாக்குக்கு வந்துட்டாங்க. அதிமுக பிஜேபியோடைய வாக்கு வங்கி பார்த்தா 50 தாண்டி போய் நிற்கும். ஆக இந்த கூட்டணி வலுவாக அதிமுக இருப்பதனால் அதிமுகவை வெல்ல முடியாதுங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இதுக்கு திருமாவளவன் போன்றவர்கள் வெளியே வராமல், அதாவது இந்த கொள்கை அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, தலித்து மக்களுக்கான கோரிக்கை முன்வைக்கக்கூடிய, தமிழகம் முழுக்க பொதுவான தலைவராக நீங்கள் வளரணும்னு முயற்சிக்கிறீங்க, நல்லது. ஏன்னா எனக்கு திருமாவளவன் கட்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 எம்எல்ஏ, அது 4ல் 2 நான் தலித்துக்கு தான். என்ன ஒன்று SS பாலாஜியான வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு, இன்னொன்று ஆளுநர் ஷா நவாஸான இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு. அது உண்மைதான். ஆனால் தலித் மக்களுடைய உழைப்பில் வளர்ந்த கட்சி தானே அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. என்ன பெருவாரியாக யார் உழைச்சா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் பெருவாரியாக உழைச்சா? வன்னியர்கள் உழைச்சாங்க.
என்ன அதுபோல் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதுக்கு உழைச்சாங்க. அப்போ அந்த கட்சி தலித் மக்களுக்கான ஒரு பிரச்சனைக்கு போது குரல் கொடுக்கணும். அது ஒரு நியாயமான விஷயம். அது குரல் கொடுக்கலங்கிறது தான் நம்மை போன்றவர்கள்லாம் இதை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கூட்டணி வேறு, அரசியல் வேறு, இதையெல்லாம் தாண்டி நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதை தாண்டி கொள்கையில் வெற்றி பெறுவது என்பது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அதை செய்யலைன்னா நாளைக்கு செல்வ பிறந்தையை போன்ற ஒரு எம்எல்ஏவுக்கே என்ன இப்போ ஒரு கட்சியுடைய மாநில தலைவருக்கே இது ஆச்சு, தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவருக்கே இது ஆச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு எப்படி நடக்கும்? அதனால தான் நம்ம சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கவுன்சிலர் காலெல்லாம் போய் ஒரு தலித் அதிகாரிகள் காலில் விழ வேண்டிய, அலுவலர்கள் காலில் விழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. தமிழக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் குறித்து பல விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க.